நேற்று பதவி முடிவடைந்தவர் அடுத்த நாள் காலையில் தேர்தல் கமிஷன் நியமிக்கிறதுக்கு பல விதிமுறைகள் இருக்கு. கொலிஜியம் வச்சிருந்தாங்க. அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், அப்புறம் ஒரு அமைச்சர் இருப்பாங்க, அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட அமைச்சர். ஆனால் இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி அதிலிருந்து எடுத்துட்டு ஒரு சில தொகுதிகளில் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிடுறார் 5 மணி வரைக்கும் போலிங்கு 50% இருக்கு, 4 மணி வரைக்கும். 4 மணிக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா 72-73% போகுது. அப்போ அந்த 73 நீங்கள் பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்துருவாங்க. அதாவது நிற்கிறவங்க வரைக்கும் டோக்கன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே யாரும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய கதாநாயகனே முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அவர் தான் இதை கொண்டு வந்து இந்த தேர்தல் கமிஷன், இந்த ஓட்டிங் மிஷினில் மற்ற எல்லா விவகாரங்களிலும் எப்படியாவது ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்கு தேர்தல் கமிஷனை எப்படி யூஸ் பண்ண முடியும், ஓட்டிங் மிஷினை எப்படி யூஸ் பண்ண முடியுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சவர் அவர் தான். ஏன் அந்த நேரத்தில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலை முடிஞ்சு 1 வருஷம் கிட்ட தாண்டியாச்சு. அந்த டைமில் சொல்லாமல் இவ்வளோ நாள் கழித்து சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அரசியல் பண்ணுறீங்களா? நான் 6 மாதமாக இதை ஆய்வு செய்து வருகிறேன். இதில் உண்மை இருக்கிறதா என்பதை தெளிவாக ஆய்வு செய்து இதை வெளியிட வேண்டும் என்றிருந்தேன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நேற்று தேர்தல் ஆணையத்தை நோக்கி ராகுல் காந்தி ஒரு பேரணி நடத்தினாங்க. அந்த பேரணியில் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட ஒரு விவகாரம் இந்தியா முழுக்க ஒரு கண்டனத்தை சம்பாரிச்சிருக்கு. இந்த ராகுல் காந்தியினுடைய கைதை பற்றின உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, இந்தியா என்பது ஒரு பரந்துபட்ட ஜனநாயக நாடு. இங்கே நடக்கக்கூடிய தேர்தல் போன்று உலகத்தில் வேறு எங்கும் தேர்தல் நடப்பதில்லை என்று உலக நாடுகள் சொல்லும் அளவுக்கு தேர்தல் கமிஷன் நடந்து வந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியும். ஆனால் சமீப காலமாக தேர்தல் கமிஷனுடைய அணுகுமுறைகள், நடைமுறைகள் எல்லாமே மாறுபட்டதாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால், ஒரு IAS அதிகாரி இன்று ஓய்வு பெறுகிறார். அடுத்த நாள் விடிய காலையிலே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய அளவிற்கு தேர்தல் கமிஷன் ஒரு தன்னாட்சி பெற்ற அதிகாரம் அமைப்பு என்பது மாறி அது பிஜேபியினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது என்பதற்கு உதாரணம், நேற்று பதவி முடிவடைந்தவர் அடுத்த நாள் காலையில் தேர்தல் கமிஷன் நியமிக்கிறதுக்கு பல விதிமுறைகள் இருக்கு. கொலிஜியம் வச்சுருந்தாங்க. அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், அப்புறம் ஒரு அமைச்சர் இருப்பாங்க, அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட அமைச்சர். ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதிபதி அதிலேருந்து எடுத்துகிட்டு பிஜேபிக்கு ஆதரவு உள்ள ஒரு அமைச்சரை அதில் நியமனம் பண்ணியிருக்காங்க. அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுடைய நடைமுறையில் மிகப்பெரிய கோளாறை இந்த பிஜேபி அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு ஒரு 7 அடி உயரத்திற்கு பேப்பர்களை அடுக்கி வைத்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியதை நாம் மறக்க முடியாது. அதில் அந்த சந்திப்பிலே அவர் சொல்லுகிறார், வரிசையாக அடுக்கி கொண்டு வருகிறார். ஒரு தொகுதி கர்நாடகாவிலே ஒரு அசெம்பிளி தொகுதியிலே ஒரு சிறு வீடு, அந்த சிறு வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன், மனைவி, ஒரு குழந்தை தான் இருக்காங்க அந்த வீட்டில். அந்த வீட்டில் 80 ஓட்டு போல் ஆயிருக்கு. அதை தான் அவர் கொஸ்டின் பண்ணுறார். அந்த வீட்டில் இருக்கிறது 3 பேரோ 4 பேரோ, 80 ஓட்டு அந்த ஓட்டில் போல் ஆயிருக்கிறது எப்படின்னு கேட்குறாரு. ஒன்று. ரெண்டாவது, கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் வாக்காளர்கள் அட்ரஸ் இல்லாமல் இருக்குது, சிலது அப்பா பெயர் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் நம்ம நடைமுறைக்கு தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஆனால் ஒப்புக்கொள்ளப்பட்டு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறார். அந்த பேப்பரை அதை ஒன்றும் இல்லை, ஒரு டிஜிட்டலாக இருக்குது, இப்போ எடுத்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு பேப்பர் 7 அடி உயரத்துக்கு கொடுக்குறாங்கன்னா இதை இவர் எங்கே என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்துருக்காங்க தேர்தல் கமிஷன். ஆனால் அதை ஆளை வச்சு அவர் முழுமையாக ஆராய்ஞ்சு அதை வெளியிட்டுட்டார். இப்போ தேர்தல் கமிஷன் அரண்டு போயிருக்கு. என்னடா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கூட தெரியும், வாரணாசியில் இன்றைய பாரத பிரதமர் அவர்கள் 2-3 ரவுண்டில் தோல்வியை தழுவி கேட்டு போனார்.
பிறகுதான் வெற்றி அடைஞ்சார் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்தது. ஆனால் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில தொகுதிகளில் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்றார் 5 மணி வரைக்கும் போலிங்கு 50% இருக்குது. 4 மணி வரைக்கும் 4 மணிக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா 72-73% போகுது. அப்போ அந்த 73 நீங்கள் பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்துருவாங்க. அதாவது நிற்கிறவங்க வரைக்கும் டோக்கன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே யாரும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 20%க்கு மேலே ஓட்டுகள் நிச்சயமாக இருக்காது. 50% 70% எப்படி போகுதுன்னா, அங்கே தான் தேர்தல் கமிஷனுடைய தன்னுடைய வேலையை காட்டுறாங்க. இதை பல முறை நாம் சொல்கிறோம். இந்த தேர்தல் கமிஷனில் தில்லுமுள்ளு நடக்கும்னு முதல்ல அதனுடைய கதாநாயகனே யாருன்னு கேட்டிங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அவர் தான் என்ன பண்ணுறாரு, முதல்ல டெல்லி தேர்தலில் நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஆம் ஆத்மி 28, காங்கிரஸ் 9, பிஜேபி 33 வெற்றி பெறுறாங்க. பிஜேபி ஆட்சி அமைக்கலை. காரணம், காங்கிரஸ் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் பண்ணோன்னே அவங்க 37 எம்எல்ஏ, பிஜேபி 33 ஆட்சி அமைச்சாங்க. ஒரு 11 மாதத்தில் ஆட்சி கவுந்து போச்சு. மீண்டும் தேர்தல் நடக்குது. அதில் 67 இடங்கள் ஆம் ஆத்மி, 3 இடங்கள் பிஜேபி, காங்கிரஸ் 0. அங்கே தான் சந்தேகம் வந்து என்னன்னு பார்க்கும்போது அவர் தான் அந்த ஓட்டிங் மிஷினில் மால் ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ வெற்றி பெற்றிருக்கிறாருன்றதை கண்டுபிடிச்ச பிஜேபி அதை கையில் எடுத்துட்டாங்க. இதனுடைய கதாநாயகனே முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அவர் தான் இதை கொண்டு வந்து இந்த தேர்தல் கமிஷன் இந்த ஓட்டிங் மிஷினில் மற்ற எல்லா விவகாரங்களும் எப்படியாவது ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்கு தேர்தல் கமிஷனை எப்படி யூஸ் பண்ண முடியும், ஓட்டிங் மிஷினை எப்படி யூஸ் பண்ண முடியுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சவர் அவர் தான். அவர்கிட்ட இருந்து இவங்க இரவல் வாங்கிட்டு இப்போ இவங்க ஆட்சி பிடிச்சி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ பரந்துபட்ட ஜனநாயகம், இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 140 கோடி வாழுகின்ற மக்களில் யார் நம்மை ஆள வேண்டும் என்று வாக்களிக்கிறார்களோ அவர்கள் ஆள முடியவில்லை என்றால் அது என்ன மாதிரியான ஜனநாயகம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இல்லை, இப்போ சார் திருடுறதா இருந்தால் 40 லட்சம் வாக்குகள் கிட்ட திருட வேண்டியதானே, எதுக்கு 40,000 பர்டிகுலராக திருடணும்? 40,000ன்றது ஒரு தொகுதி தான் சார், ஒரு தொகுதி 2 அதான் ஒரு தொகுதியாக இருக்கட்டுமே, கவுண்ட் அதிகமாகவே திருடலாமே, அது என்ன பர்டிகுலராக 40,000? இல்லைங்க, அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னாங்க, அவங்களுக்கு தெரியுது இந்த தொகுதியில் நமக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது, என்ன பலம்னு தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ ஓட்டுக்களை நம்ம அடிஷ்னலாக சேர்த்தா வெற்றி பெற முடியும்னு தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி சேர்க்குறாங்க. சில இடங்களில் 40,000, சில இடங்களில் 30,000. இது எல்லாமே 4 மணிக்கு மேலே தான் இந்த தில்லுமுள்ளு வேலைலாம் நடக்குது. அதற்கு தேர்தல் கமிஷன் உடந்தை இல்லைன்னா பண்ணவே முடியாது. தேர்தல் கமிஷன் உடந்தையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் வெற்றி பெற முடியுது, பல மாநிலங்களில் ஆட்சி அமைக்க முடியுது. நான் என்ன கேட்குறேங்க, ஒரே நாளில் நீங்கள் 6.5 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறீங்க. கேட்டால் அதுக்கு காரணங்கள்லாம் என்னென்னவோ காரணம்லாம் சொல்கிறீங்க. செத்து போயிட்டான்றீங்க, இடம் மாறிட்டாங்கன்றீங்க, விலாசம் மாறிட்டாங்கன்றீங்க. எங்க ஒரே நேரத்தில் 6.5 லட்சம் பேராக விலாசம் மாறிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. இது வந்து மிகப்பெரிய பீகாரில் அது நடந்துகிட்ருக்கு. சென்னையில் 65 லட்சம், சென்னையில் 6.5 லட்சம் ஓட்டு அடிஷ்னலாக சேர்த்துருக்காங்க. சென்னையில், தமிழ்நாட்டில் எப்படி சேர்த்துருக்கீங்கன்னா வட இந்தியர்களை சேர்த்துருக்காங்களா. அதுக்கு கேட்டால் ஒரு தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் சொல்கிறாரு, இந்தியாவில் எங்கே வேணாலும் தேர்தல் இது பண்ணலாம், ஆனால் 2 ஓட்டு இருக்கக்கூடாதுன்றது அவர் சொல்லவே இல்லை. பீகார்லேருந்து இங்கே ஒருத்தர் வேலைக்கு வராருங்க. இங்கே அவர் நீண்ட நாளாக இருந்தாருன்னா அவருக்கு வாக்குப்பதிவு உரிமை இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பீகார்லேயும் ஓட்டு இருக்கக்கூடாது இல்லை, அவருக்கு ஒரு ஓட்டு பறிக்கப்பட்டிருக்கணும்ல. அது பறிக்கப்பட்டு தேர்தல் கமிஷன் அதை பண்ணியிருக்கணும்ல, அதை பண்ணலை. இப்போ தலைவர் ராகுல் காந்தியினுடைய கேள்வி என்னன்னா, இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தீங்களா? அவ்வளோ பெரிய மக்கள் 6 கோடிக்கு மக்களுக்கு மேலே 7 கோடி மக்கள் வாழுகின்ற பீகாரில் 6 மாதம் இருக்கும்போது நீங்கள் வந்து அதை நாங்கள் வந்து ஸ்ட்ரீம்லைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? பண்ண முடியுமா? உங்களுக்கு அதுக்கு உண்டான ஆள்பலம் இருக்கிறதா? அதை எப்படி நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. ஏன் தொடக்கத்திலேருந்து 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதை நீங்கள் பண்ணியிருக்க கூடாதான்னு கேட்குறாரு. அதுக்கு தேர்தல் கமிஷன்கிட்டையும் பதில் இல்லை, மத்திய அரசாங்கத்துக்கிட்டேயும் பதில் இல்லை. கேட்டாக்கா இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்றாங்க. நாங்கள் பொய் தான் சொல்கிறோம், நீங்கள் நிரூபிங்களேன், பொய் இல்லை உண்மைன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். இதுதான் எங்களுடைய. ஏன் அந்த நேரத்தில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் கிட்ட தாண்டியாச்சு. இப்போது அந்த டைமில் சொல்லாமல் இவ்வளோ நாள் கழித்து சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அரசியல் பண்ணுறீங்களா? அதாவதுங்க, தலைவர் ராகுல் காந்தி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். நான் 6 மாதமாக இதை ஆய்வு செய்து வருகிறேன்.
இதில் உண்மை இருக்கிறதா என்பதை தெளிவாக ஆய்வு செய்து இதை வெளியிட வேண்டும் என்றிருந்தேன். தெளிவாக ஆய்வு செய்து இது உண்மை என்று தெரிந்ததற்கு பின்னால் தான் நான் இதை வெளியிடுகிறேன். இந்தியா டுடே பத்திரிகை அவர் குறிப்பிட்ட அந்த வீட்டிற்கு போகிறாங்க. இந்தியா டுடே பத்திரிகை போய் அந்த நிருபர் கேட்குறார், இந்த வீட்டில் நீங்கள் யார் யார் இருக்கீங்க? ஒரு ரெட்டியாருக்கு சொந்தமான வீடுன்றாங்க. அந்த ரெட்டியாருக்கு இந்தியா டுடே நிருபர் ஃபோன் செய்கிறாரு. நான் உங்கள் வீட்டாண்ட இருந்து தாங்க பேசுகிறேன். இந்த வீட்டிலேருந்து 80 ஓட்டு பதிவாயிருக்கேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 80 பேர் வசிக்கக்கூடிய இடமாக அது இல்லையே. அவர் என்ன சொல்கிறாரு, நான் பிஜேபி இதுக்காரன், பிஜேபி தான் ஓட்டு போடுவேன், ஆனால் 80 ஓட்டு எப்படி போலாச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னால், 80 ஓட்டு அங்கே போலானதுக்கு உண்டான ஆதாரத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க அவங்க. ஏன்னா அந்த ஆதாரத்தை வெளியிட்டார் ராகுல் காந்தி. அப்போ அந்த 80 அந்த ஒரு 10க்கு 10 சும்மா சின்ன வீட்டில் ஒரு கணவன் மனைவி குழந்தையோடு இருக்கிற வீட்டில் 80 ஓட்டு போலானதை நீங்கள் நிரூபிக்கணும் இல்லை? அதை கேட்குறாங்க இல்லை? இந்தியா டுடே அதை ஆய்வு செய்ததில்லை, அது தவறுன்னு சொல்கிறாங்க இல்லை? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இல்லை? பதில் சொல்ல மறுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் குற்றவாளி தானே? இதுதான் எங்கள் கேள்வி. இப்போ ராகுல் காந்தி நேற்று கைது செய்யப்பட்ட அந்த ஒரு விஷயம் ஒரு ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா, இல்லை வேறு ஏதாவது சொன்ன ஒரு விஷயத்துக்கு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறீங்களா? இல்லைங்க, அவங்களுக்கு எப்போவுமே ராகுல் காந்தி மேலே அவரை எப்படியாவது டேமேஜ் பண்ணும். இன்றைக்கும் காந்தி சுடப்பட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. காந்தி என்ற பெயர் என்றாலே அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்குது. பிஜேபிக்கு 78 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து போன மகாத்மா காந்தியை அவர்களால் மறக்கவே முடியவில்லை. இன்றைக்கும் காந்தின்னு தான் சொல்கிறாங்க. காந்தி ஏன் மறக்க முடியலன்னா, அவர் அனைத்து மதத்தினருக்குமான ஒரு சமரச மனிதராக இருந்தார் என்பது தான் ஒரு பெரிய இது. இவர்கள் நாங்கள் இந்துக்களுடைய அடையாளம் என்று சொல்கிறார்கள். இந்துக்களுடைய அடையாளம். நேற்று டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு இதை பார்த்தேன், ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு இந்து சொல்கிறாரு, நாங்கள் இந்துக்களினுடைய ஒரு ஆதரவாளராக இருப்பார், ஆபாத்தவானனாக இருப்பார்னு எதிர்பார்த்தோம், எங்கள் மடியில் கை வைத்து விட்டார் என்று பிஜேபி அரசாங்கத்தை சாடுகின்ற வகையிலே ஒரு இந்து பேசக்கூடிய அளவிலே தான் இருக்குது. இவங்க யாருக்காக ஆட்சி நடத்துகிறாங்க? யாருக்காக இவங்க நாங்கள் இந்துக்காக நடத்துகிறோன்னு சொல்கிறீங்க. அந்த இந்து உங்களை குற்றம் சாட்டுறாங்க, முஸ்லீம் குற்றம் சாட்டுறாங்க, சீக்கியர் குற்றம் சாட்டுறாங்க, அப்போ நீங்கள் கிறிஸ்தவர்களும் குற்றம் சாட்டுறாங்க. யாருக்காக நீங்கள் ஆள்றீங்க? இதுதான் எங்கள் கேள்வி. நீங்கள் கைது பண்ணுறீங்கன்னா ஏன் கைது பண்ணுறீங்க? எல்லோருக்குமான மதினராக அன்றைய காந்தி கேள்வி கேட்டால் போல் இன்றைய ராகுல் காந்தி கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் தவறு செய்கிறீர்கள், நான் சுட்டி காட்டுகிறேன் என்றார். தவறுகளை சுட்டி காட்டுகின்ற மனிதனை நீங்கள் பாராட்டி அந்த தவறுகளை திருத்தி கொண்டு நல்லாட்சி நடத்துவதற்குண்டான முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு அவரை கைது செய்து அதன் மூலமாக நீங்கள் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் மக்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கு கூடுமே தவிர நிச்சயமாக குறையாது. அப்போ அது அவமானப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு கைது தானா? அவமானப்படுத்த வேண்டும், அவரை அசிங்கப்படுத்த வேண்டும், மக்கள் மத்தியில் அவருடைய இமேஜை குறைக்க வேண்டும். இதுதான் அவங்க பிளான். குறைக்கும் போது நம்மளுடைய கை ஓங்கும். இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா 4 மாநிலங்களில் தேர்தல் வரப்போகுது. பீகார், தமிழ்நாடு, இப்படி அந்த 4 மாநில தேர்தல்களில் பிஜேபி தன்னுடைய ஆட்சி அங்கே நிறுவ நினைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. இப்போ நம்ம ஓட்டிங் மிஷினை போட்டு உடைச்சிட்டோம். ஓட்டிங் மிஷினில் தவறு நடக்குதுன்னு இன்றைக்கி நேற்று சொல்லலை, நம்ம நீண்ட காலமாக சொல்கிறோம். அதை கண்டுபிடிச்சதே ஜப்பான். அந்த ஜப்பானில் இன்றைக்கி ஓட்டிங் மிஷின் கிடையாது. அவன் கேட்டால் என்ன சொல்கிறா, இதில் தில்லுமுள்ளு நடக்குது, அதனால் நாங்கள் தூக்கி போட்டோம் அப்படின்னு அங்கேயே ப்ரோக்ராமிங்கை மாற்றி வைக்கிற மாதிரியா? ப்ரோக்ராமை மாற்றி வைக்க முடியும்னு காட்டினதுனால தான் மாற்றிட்டோம். இப்போ கூட தேர்தல் கமிஷன் பொய் சொல்லிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. எங்களிடமே கட்சிகள்லாம் வந்தாங்க, ஓட்டிங் மிஷினை அவங்கக்கிட்ட கொடுத்தோம், அவங்க அதில் குற்றத்தை காணவில்லை. ஓட்டிங் மிஷினை சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஓட்டிங் மிஷினில் எங்கள் கிட்ட கூடியா தவறு நடக்குது காட்டுறோன்னா, இல்லை நாங்களே காட்டுவோம், நீங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க தான் கையில் வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்களே தவிர எந்த இயக்கத்திற்காரர்கிட்டையும் ஓட்டிங் மிஷினை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காரணம் என்னவென்றால் அதில் தில்லுமுள்ளு நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று கண்டுபிடித்த ஜப்பானே சொல்லும் பொழுது அதை நீக்கிறதுல உங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம்? அதை ஒதுக்கி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? 5 ஆண்டுகள் இந்த நாட்டை, பறந்துபட்ட ஜனநாயக நாட்டை, 140 கோடி மக்கள் வாழ்கின்ற நாட்டை 5 ஆண்டுகள் 5 நாள் தேர்தல் எண்ணுங்களை ஓட்ட எண்ணிட்டு தான் அறிவிங்களேன். என்ன பெரிய அவசரம்? அப்போவே 5 மணி நேரத்தில் தெரிஞ்சிடணுமா என்ன?
அது தேவையில்லை. அதனால் ஓட்டிங் மிஷின் இங்கே தேவையில்லைன்றது எங்களுடைய கருத்து. அதுக்காக நாங்கள் போராடுறோம். அன்னை சோனியா காந்தி 17 கட்சிகளோடு போய் ஓட்டிங் மிஷின் வேண்டியது இல்லை, அதில் தவறு நடக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமும் இவங்க அதை பயன்படுத்துகிறாங்கன்னா திட்டமிட்ட சதியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், வணக்கம்.